Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கா சாமி? புரியுதா? ஏதாச்சும் புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் எக்ஸசைஸ் 5.1ல் 7th சம் பார்க்க போகிறோம். அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி 5 புரியுதா? எக்ஸசைஸ் 5.1ல் 7th சம் பாருங்கள். எ சர்க்கிள் ஆஃப் ஏரியா கொடுத்துருக்காங்க கண்ணு 9 பை ஸ்கொயர் யூனிட்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த சர்க்கிளுடைய 2 டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹேஸ் டூ ஆஃப் இட்ஸ் டயாமீட்டர் அப்படின்னு 2 டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. மொத்தம் ஏரியாவும் 2 டயாமீட்டரும் கொடுத்துட்டாங்க. கண்ணு 2 டயாமீட்டரும் எந்த இடத்துல இதுவும் நமக்கு சென்ற இடத்துல தான் இன்டர்செக்ட் பண்ணும். மொத்தம் நமக்கு இந்த ஏரியா இருக்குல்ல ராஜா, ஏரியாவில இருந்து ரேடியஸை கண்டுபிடிக்கணும். இந்த 2 டயாமீட்டரையும் சால்வ் பண்ணி சென்டரை கண்டுபிடிக்கணும். அப்போ ரேடியஸும் சென்டரும் தெரிஞ்சால் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் போட்டுடலாம். புரியுதா தங்கம்? 3 பாயிண்ட். 1 ஏரியா, ஏரியாவிலிருந்து ரேடியஸை கண்டுபிடிக்கணும் மொதல் பாயிண்ட்டு. அடுத்தது இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சி சென்டர் கண்டுபிடிக்கிறது 2வது பாயிண்ட்டு. அதிலிருந்து ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் x மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அவ்வளோதான், போட்டால் 3வது பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஏரியா. கண்ணு ஏரியா நமக்கு தெரியும். ஏரியா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா ஈக்குவல் டு 9 பை ஸ்கொயர் யூனிட்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஸ்கொயர் யூனிட். இப்போ ஏரியாவுடைய ஃபார்முலா கண்ணு சர்க்கிள். சர்க்கிளுக்கு புரியுதா ஏரியா. அப்போ என்ன போடுவோம்? பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 பை. அது தெரியுமில்ல, ஏரியா ஆஃப் த சர்க்கிள். சின்ன கிளாஸ்ல இருந்து நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். வட்டத்தின் பரப்பு. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர். அப்போ பை பை கேன்சல் பண்ணிக்கலாம். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. இதுல இருந்து ரூட் எடுக்கலாம். ஆர் ஈக்குவல் டு என்ன வரும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 வரும். ஆனால் நம்ம ரேடியஸ் வந்து நெகட்டிவாக இருக்காது. அப்போ நம்ம வெறும் 3 மட்டும் எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது என்னன்னு புரியுது தங்கம்? எப்பயுமே ரூட் எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். ஆனால் நமக்கு பாசிட்டிவ் தான் தேவை, நெகட்டிவ் வேண்டாம். ஏன்னா ரேடியஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்போ ஆர் ஈக்குவல் டு 3 யூனிட். இது புரியுதா ராஜா? இப்போ மொதல் பாயிண்ட்டு நம்ம முடிச்சிட்டோம். பாரு, ஏரியா, ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர். பை பை கேன்சல் பண்ணிக்கோ, ரூட் எடுத்துக்கோ. ஆர் ஈக்குவல் டு 3 வரும், நெகட்டிவ் வேல்யூ வராது. அடுத்தது இது ரெண்டையும் சால்வ் பண்ணணும். கொடுத்துருக்கிற டயாமீட்டர் 2 டயாமீட்டர் கொடுத்துருக்காங்களா? அப்போ 2 டயாமீட்டர்ஸ் ஆர் 2 டயாமீட்டர் 2 டயாமீட்டர்ஸ் ஆர் என்ன கொடுத்துருக்காங்க? x plus y equal to 5 ஒன்று கொடுத்துருக்காங்க. x minus y equal to 1 கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸு. அப்போ 2x ஈக்குவல் டு இதை ஆட் பண்ணினா 6. 1 2 is 2, 3 2s are 6. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு வந்துருச்சு. புரியுதா தங்கம்? இதை கொண்டாந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போடு. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3 போடு. 3 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5. இந்த ப்ளஸ் 3 அந்தாண்ட போச்சு அப்படின்னா என்ன வரும் உனக்கு? -3. அப்போ ஒய் ஈக்குவல் டு 5 மைனஸ் 3. அப்போ ஒய் ஈக்குவல் டு 2. 5ல் 3 போச்சுன்னா 2. அப்போ நமக்கு சென்ட்ரு நமக்கு என்ன கிடைச்சி போச்சு? 3,2. அப்போ இதுக்கு சென்டருக்கு பேர் h,k கொடுத்துக்குவோம். இப்போ ரேடியஸ் புரியுதா தங்கம்? ஏரியாவில் இருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். 2 டயாமீட்டரையும் சால்வ் பண்ணி சென்டர் கண்டுபிடிச்சாச்சு. இனிமே ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் என்ன நமக்கு? என்ன ஃபார்முலா? எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ எக்ஸு மைனஸ்
h வந்து 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் k பர் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r என்ன தங்கம் 3யா அப்போ 3 ஸ்கொயர். புரியுதா தங்கம்? சென்டர்னா h, k. அப்போ ஹெச்சுக்கு பதிலாக 3 போட்டுக்கிறேன், கேவுக்கு பதிலாக 2 போட்டுக்கிறேன். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, அடுத்து மைனஸ் இதை 3 பெருக்கினா 2ab, 3 2s 6x ப்ளஸ் அதே மாதிரி ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இதை 3 பெருக்கினீங்கன்னா மைனஸ் 2 2s 4y. அடுத்தது தங்கம் இது 9 ப்ளஸ் 9 இந்தாண்ட வந்தால் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. இப்போ 9 ப்ளஸ் 9ஐயும் மைனஸ் 9ம் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்டராக எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 4y ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இவ்வளோதான். இப்போ புரியுதா தங்கம்? இது ஒன்றுமே இல்லைடா ராஜா, உனக்கு 3 பாயிண்ட் தான். ஒன்று ஏரியாவிலிருந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கணும், இதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. 2 டயாமீட்டரையும் சால்வ் பண்ணி சென்டர் கண்டுபிடிக்கணும், இதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் போடணும். எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் புரியுது ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதுக்கு 1 மார்க். இது 3 மார்க்கில் கேட்டால் இப்படி தான் உனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. தெரியுதா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.